Hey guys, 10, 11, 12 மூணு ஸ்டாண்டர்டுக்குமே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்லயுமே ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் நம்ம வந்து ஆன்சர் கேஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுபடி லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 11th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரோட 1 marks அண்ட் கிராமர் பார்ட்ஸ் வந்து ஆன்சர் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி 12th தமிழ் கொஸ்டின் பேப்பர், சேலம் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. அதோட 1 mark அண்ட் கிராமர் பார்ட்ஸ் அனலைசேஷன் வந்து பாத்துடலாம் இப்போ. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன், சங்ககால பசும்பொன் ஓகே, பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா யானை. நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைத்துளிகளை. குறிப்புகளில் மறந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டுபிடிக்க கவிஞர் ஈற்றிரு சொல்லார் அணிகலன் செய்யலாம். அதாவது கவிஞர் பேரு தான். அவங்களோட கடைசி 2 சொல்லால பாத்தீங்கன்னா அணிகலன் செய்யலாம் அப்படின்னா மணி, அதனால கவிமணி. பொருத்தி விடை தேர்க்க, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பும் மரணம். இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணுமை, வந்துருச்சு இல்லைங்களா, வெளிப்படை வந்துட்டதுனால எண்ணுமை. நன்கலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நன்மை கூட்டல் களம், பண்பு தொகை. மறத்தல் அப்படிங்கிறது டல் விகுதி வந்திருக்கிறதுனால தொழிற்பெயர். உலகு அப்படிங்கிறது ஆகு பெயர். ஸோ அதனால 3142 இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஃபிஃப்த் ஒன், கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர்னா நகுலன். சோழ நாட்டில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. பன்னிரு திருமுறைகளில் தொகுத்தவர் அப்படிங்கிறவர் யாருன்னா நம்பியாண்டர் நம்பியவை. பன்னிரு திருமுறைகள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நூலா எழுதுனது யாரு அப்படின்னு இவங்க 3 பேர் எழுதுனதா பன்னிரு திருமுறைகள். இவங்க எழுதுனத ஒரே நூலா தொகுத்து எழுதுனது யாருன்னா நம்பியாண்டர் நம்பிதான். சாப விமோசனம், அகலிகை இந்த கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன். ninth one, கூற்று, இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். இதுக்கு காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. ரெண்டுமே கரெக்ட் தான். பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதிப் பொருட்கள் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. அடுத்த கீழ்காணும் தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தொடர்? பிழையற்ற தொடர். ஐப்பசி அடைமொழியில் ஊருணி நிறைந்தது. அரங்கன் வெண்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார்கள். எங்கள் ஊரில் நூலக கட்டடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. இன்னைக்கு சாயங்காலம் இது வந்து தப்பு, நம்ம கரெக்டா சொல்லலாம். இன்று சாயுங்காலம் அப்படின்னு எழுதணும். ஐப்பசி அடைமொழியில் ஊரணின்னு வரும். அதுக்கப்புறம் அரங்கன் வெண்கலம் கிடையாது, வெண்கலம்னு வரும். அப்ப தேர்ட் ஒன் தான் கரெக்ட். திண்ணியர் என்பதன் பொருள் அப்படின்னா மன உறுதி உடையவர். நகர ஒற்றுனை அடுத்தும் நகர ஒற்றுனை அடுத்தும் முறையே டேஷ் எழுத்துக்கள் வராது. ஆப்ஷன் தான், இட்டு வராது. 18 கூறும் சேர்நாட்டு மருமக்கள் தாய்முறை வெளிப்படுத்துவது என்னன்னா தாய் வழி குடும்ப முறை. ஓகேங்களா? 2 marks நமக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஈஸியா தமிழ்ல வந்து 56 மார்க் எடுக்கணும்னா 1 markல வந்து 14 மார்க் நம்ம எடுத்துடலாம். வந்துருச்சு. அடுத்து கிராமர் பார்ட்ஸ். அதுல பாருங்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுக. இப்ப இன்னைக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படின்னு நம்ம மாத்தி எழுதணும். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவியிருக்க வேண்டியது தானே. அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? ஒரு 2 மார்க் வந்துருச்சா? ஈஸியா ஒரு 2 மார்க் எழுதிடலாம். அடுத்து மயங்கிலி சொற்கள் புள்ளி புள்ளி இருக்கான ஆன்சர் கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 14th ஒன், தனியாளி பூம்பாவை. இது தனி கூட்டல் ஆளின் பிறப்போம். எவ்வும் மிகும் அப்படிங்கிற விதிப்படி அப்படிங்கிற ஒற்றை எழுத்து வந்து இந்த இடத்துல வரும். அதனால கூட்டலா யான் மாறிடும். தனியாளி பூம்பாவை எல்லாமே நான் உங்களுக்கு இங்க ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப பாத்திரலாம். 22 சொல்லிட்டேன்னா ஓகே. அடுத்து வீட்டின் புல்வெளியில் அடிப்பட்ட புல் ஒன்று கிடந்தது. இந்த புல்லுன்னா பறவைகள். கானகத்தில் உள்ள காட்சிகளை காண்பதற்கு இனிமையாக உள்ளன, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, தனியாளி பூம்பாவை இலக்கண குறிப்பு, பகுப்பது உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி எல்லாமே நம்ம வந்து இதுல கொடுத்துருக்கோம். மேல புணர்ச்சி விதி, கீழே பகுப்பது உறுப்பு இலக்கணம். அதுக்கப்புறம் 1 mark கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? பாருங்க, தமிழாக்கம் தருக. நியூக்ளியர் ஃபேமிலினா தனி குடும்பம். எமோஷன்னா மனவெழுச்சி. அதுக்கடுத்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான விடை, அதையும் நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ அப்ப இதுல ஒரு 7 7 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ 14 மார்க் இதுலயே நம்ம ஈஸியா எடுத்துலாம். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் கேன் குடுத்துருக்கேன் இல்லையா? இதுக்கு அடுத்து கீழ வந்து பாத்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கு பாருங்க. 4 மார்க் கொஸ்டின்ஸ். சினமேனும் சேவற்களை அணி, அதுக்கப்புறம் 2மே அணி தான் ஃபர்ஸ்ட் ஒன்ல. செகண்ட் ஒன்ல பாநாயம் பாராட்டுக. அடுத்து தமிழாக்கம். அதுக்கடுத்து பத்திய குடுத்து விடை தருக. அதுக்கப்புறம் பழமொழிய வாழ்க்கையில பொருத்தி எழுதுறது. மாற்றுச்சாதல் வேண்டி. இதுல டோட்டலா நமக்கு 20 மார்க் வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒரு 14, அடுத்து ஒரு 14, இப்போ ஒரு 20. டோட்டலா எவ்வளவு மார்க் வந்திருக்கு இதுவரைக்கும்? ஆ 48 மார்க் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து இங்க பாடல் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 6 மார்க் வரும். பாடலும், திருக்குறளும். சேர்த்தீங்கன்னா 54 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ இதுக்காக தான் தமிழ நம்ம அப்படி பிரிச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நம்மளோட ரிவிஷன் பிளான்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கான ஆன்சர் கீஸ்மே நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த ஆன்சர் கீ தனியா உங்களுக்கு ரெடியும் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாமே கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் வந்து கொடுத்துருவேன். நான் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆன்சர் கீஸ்மே நம்ம வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மட்டும் போதும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.